வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரை டெட்டுக்கான வினா வங்கி, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2க்கு உண்டான தமிழ் வினா விடையை நம்ம வீடியோவை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருந்து ஒரு 100 வினா விடை. ஓகேங்களா? அதாவது இதுவரை படிச்சிருப்பீங்க அந்த ஓகேங்களா வினாவை நம்ம எப்படி சரியான விடையை கண்டுபிடிக்கிறதா நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 12வது எத்திக்ஸ் ஓகேங்களா வினா விடையை நம்ம வீடியோவை பார்த்தோம். ஓகேங்களா, அந்த 11ன்னு மாற்றி சொல்லிட்டேன். 11 ஓகேங்களா எத்திக்ஸ் அப்படின்னு தவறாக சொல்லிட்டேன். அதாவது 12வது ஓகேங்களா எத்திக்ஸ் இந்திய பண்பாடு அப்படிங்கிறதுக்கோசரம் தப்பாக 11வது எத்திக்ஸ்னு தவறாக சொல்லிட்டேன். அதுக்கு 12வது எத்திக்ஸினுடைய புக்கில் இருந்து தான் வினா விடையை நம்ம வீடியோவை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வினா விடையை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா, வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், முழு தேர்வு, டெட்டுக்கான முழு தேர்வு. ஓகேங்களா, பாருங்கள், சரியான இணையை காண்க, சரியான இணையை காண்க, சரியான இணையை காண்க. பாருங்கள் கொஷின். ஓகேங்களா, பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்பது பொருள். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். அப்போ பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்பது பொருள். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, கல்வி கற்கப்படும் இடங்களை பள்ளி அப்படின்னு ஓகேங்களா பெரிய திருமொழி சொல்லுது. பெரிய திருமொழி அப்படிங்கிற நூல் சொல்லுது. சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, 3 கல்வி கற்கும் இடங்களை ஓதும் பள்ளி. கல்வி கற்கும் இடங்களை ஓதும் பள்ளி அப்படின்னு சீவக சிந்தாமணி நூல் சொல்லுது. தவறு. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, கல்வி கற்கப்படும் இடங்களை கல்லூரி அப்படின்னு திவாகரன் நிகண்டு சொல்லுது. திவாகரன் நிகண்டு நூல் சொல்லுது. தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளி என்னும் சொல்லு சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும். சரி. ஓகேங்களா, அப்போ பாருங்க. ஓகேங்களா, 1, 2, 5 மட்டும் சரி. அப்போ ஆன்சரு இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 2ல் என்ன கேட்குறான்? அதாவது பார்த்தீங்கன்னா, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. ஓகேங்களா, திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் கபில் சுவலபில். சரி. கபில் சுவலபில். சரி. அடுத்து பி. திராவிடர்களை சேயோன் மேய மைவரை உலகம். சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறார் தொல்காப்பியர். யாரு? தொல்காப்பியர். அதுவும் சரி. அடுத்த கொஸ்டின் பாரு. திராவிடர்களை ஓகேங்களா விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிழவா. ஓகேங்களா, விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிழவா என்கிறார் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற நூலில் சொல்லுது. இதுவும் சரி. அடுத்து பாருங்க. திருப்பாவையை ஔவையார் தமிழ் மாலை என்று அழைத்தார். திருப்பாவையை ஔவையார் தமிழ் மாலை என்று அழைத்தார். தவறு. ஓகேங்களா, மேலே இருக்கிறது 3 சரி. இந்த டி மட்டும் தவறு. ஆன்சர் இதுக்கு டி தான். ஏன்னா தவறானதுன்னு கேட்குறான். ஆன்சர் டி தான் இதுக்கு தவறானது. அடுத்து பாருங்க. தமிழ் சொற்பியல் அகராதி முதலிய திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொற்பியல் அகராதி முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொற்பியல் அகராதி முதலிய திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவனர். கொஸ்டின் நம்பர் 3க்கு தேவநேய பாவனர். கொஸ்டின் நம்பர் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. பொறுத்துக. ஓகேங்களா, இயல்பு நவிர்ச்சி அணி அதுக்கு வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. தன்மை நவிர்ச்சி அணி. அப்போ 3 கமா. செய்யுளிசை அளபடைக்கு வேறு பெயர் இசை நிறை அளபடை. செய்யுளிசைக்கு வேறு பெயர் செய்யுளிசை அளபடைக்கு வேறு பெயர் இசை நிறை அளபடை. அப்போ 4 கமா. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, பழிப்பது போல புகழ்வது போல பழிப்பது வஞ்ச புகழ்ச்சி அணி. அப்போ 1 கமா. அடுத்து பாருங்க. யாப்பு என்பது கட்டுதல் என்பது பொருள். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. இயல்பு நவிர்ச்சி அணியினுடைய வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் இசை நிறை
அளபடை. பழிப்பது போல் புகழ்வது, புகழ்வது போல் பழிப்பது அப்படிங்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணி. யாப்பு என்பது கட்டுதல் என்பது பொருள். அப்போ ஆன்சரு 3,4,1,2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். 6வது கொஸ்டின். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணு, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், ஓகேங்களா, என்று ஔவையார் எந்த நூலில் கூறுகிறார்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணு என்று ஔவையார் எந்த நூலில் கூறியுள்ளார் அப்படின்னா கொற்றை வேந்தன். எந்த நூல்? கொற்றை வேந்தன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று கூறியவர். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால், அது முப்பால் என்று கூறியவர் அறிவுமதி. யார் சொல்லிருக்கிறாங்க? அறிவுமதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக வறுமையுற்றாலும் உலக வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்று பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டுவோர் அதியமான் பெருஞ்சித்தனார். அதியமானோ பெருஞ்சாத்தான், பெருஞ்சாத்தானோ, அதியமானோ பெருஞ்சாத்தானோ. அடுத்து பார்த்துங்க, பொறுத்துக்க. தேம்பாவணி. தேம்பாவணி என்பது, ஓகேங்களா, தேம்பாவணி என்பது வாடாத மாலை. தேம்பாவணி என்பது வாடாத மாலை. அப்போ 4, சீவக சிந்தாமணி ஒளி குன்றாத மாலை. அப்போ 1, அடுத்து பாருங்க, திருப்பாவை. திருப்பாவைக்கு வேறு பெயர் தமிழ் மாலை. அப்போ 5, அடுத்து பார்த்தீங்க திருக்குறள். திருக்குறள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல். உலக பணுவல். அப்போ 2, அடுத்தது நெடுநெல் வாடை புனையா ஓவியம். நெடுநெல் வாடை புனையா ஓவியம். அப்போ புனையா ஓவியங்கிறது 3 இருக்குது. மறுபடியும் பாருங்கள், தேம்பாவணி என்பது வாடாத மாலை, சீவக சிந்தாமணி என்பது ஒளிர் குன்றாத மாலை, திருப்பாவை அப்படிங்கிறது தமிழ் மாலை, திருக்குறள் என்பது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல், நெடுநெல் வாடைங்கிறது புனையா ஓவியம். அப்போ ஆன்சரு 4, 1, 5, 2, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10, ஓகேங்களா. தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது. தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, தவறான இணையை காண்க, ஓகேங்களா. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் திருவிக்கா. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் திருவிக்கா. சரி. உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழே. உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அதுவும் சரி. தலப்புராணம் பாடுவதில் சிறந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். இதுவும் சரி, ஓகேங்களா. மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு. இது தவறு, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் டி தான் தவறு. தவறான இணையை காண்க அப்படிங்கிறது மாற்றம் எனது மானிட தத்துவம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு. ஆனால் இது சொன்னது யார்? கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு. மாற்றம் எனது மானிட தத்துவம்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 12வது கொஸ்டின். பல்துறை வித்தகர். பல்துறை வித்தகர் என்று அழைக்கப்படுபவர், ஓகேங்களா. கி ஆ பே விஸ்வநாதன். கி ஆ பே விஸ்வநாதன் தான் பல்துறை வித்தகர் என்று அழைக்கப்பட்டவர். கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13, ஓகேங்களா. பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, தெய்வத்தினுள் கை வைக்கப்படும். தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ 3, பயன் துக்கார் செய்த உதவி நன்மை கடலிலும் பெரிது. நன்மை கடலிலும் பெரிது. 4, சினம், ஓகேங்களா. சினம் என்பது, ஓகேங்களா, சேர்ந்தாரை கொல்லும். சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லும். இப்போ 1, ஓகேங்களா. காலத்தினார் செய்த நன்றி ஞானத்திலும் மானம் பெரிது.
இப்போ 2, மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். பயன்துக்கார் செய்த உதவி நன்மை கடலிலும் பெரிது. சினம் சேர்ந்தாரை கொல்லி. காலத்திற்கு செய்த நன்றி ஞானத்திலும் மானம் பெரிது. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, நாவல் ராணி. கொஸ்டின் நம்பர் 14. நாவல் ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா வைமு கோதை நாயகி. நாவல் ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வைமு கோதை நாயகி. 15. உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று கூறியவர். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் ஓகேங்களா என்றவர் ஓகேங்களா மு கு ஜெகநாத ராஜா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16. பாருங்க, செம்மல் என்பது பூவின் நிலை. ஓகேங்களா, பூ வாடின நிலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. கவிமணி என்று அழைக்கப்படுவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பண்டிதமணி மு கதிரேச செட்டியார். 4, ஓகேங்களா, கதிரேச செட்டியார். ரசிகமணி டி.கே. சிதம்பரம். அப்போ 2, ஓகேங்களா. பாவலர்மணி வாணிதாசன். அப்போ 1, அப்போ மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பண்டிதமணி மு கதிரேச செட்டியார். ஓகேங்களா. அடுத்து பேர் ரசிகமணி டி.கே. சிதம்பரனா. பாவலர்மணி வாணிதாசன். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் 3, 4, 2, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க. ஓகேங்களா. பச்சை காந்தி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஜே.சி. குமரப்பா. 3, எல்லை காந்தி அப்படிங்கிறது கான் அப்துல் காதர். அப்போ 1, கருப்பு காந்தி ஓகேங்களா காமராஜர். 4, தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா. அப்போ 2, மறுபடியும் பாருங்க, பச்சை காந்தி என்று அழைக்கக்கூடியவர் ஜே.சி. குமரப்பா. எல்லை காந்தி கான் அப்துல் காதர். கருப்பு காந்தி காமராஜர். தென்னாட்டு காந்தி அண்ணா. அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 19. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று அழைத்தவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று அழைத்தவர் தந்தை பெரியார். ஆன்சர் ஏ, தந்தை பெரியார். பாருங்க, அடுத்தது 20. தன்னாடு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. தன்மை கூட்டல் நாடு. ஆன்சர் டி, தன்மை கூட்டல் நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எளிய நடையில் தமிழ் மொழி எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்றவர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்றவர் பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா. குட்டி திருக்குறள் எது? நாலடியார். அப்போ 4, குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்கம் 3, ஓகேங்களா. குட்டி திருவாசகம் திருக்கருவை 10 அந்தாதி. அப்போ 2, குட்டி கந்த புராணம் ஓகேங்களா கந்தர் கலிவெண்பா 1. அப்போ மறுபடியும் பாருங்க, குட்டி திருக்குறள் என்று அழைக்கக்கூடிய நூல் நாலடியார், குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்கம், குட்டி திருவாசகம் திருக்கருவை 10 அந்தாதி, குட்டி கந்த புராணம் கந்தர் கலிவெண்பா. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஓகேங்களா. அரிசியை பற்றி சில நூல்கள் சொல்லுது, ஓகேங்களா. அது எந்தெந்த நூல்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, உண்டி அப்படிங்கிறது நாலடியார் சொல்லுதான், ஓகேங்களா. உருடை வல்சி அப்படிங்கிறது புறநானூறு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி நூல் சொல்லுது.
அரிசியை பொம்மல் அப்படிங்கிற சொல்கிறது மலைபடு கடாம். மூரல் என்பது பொருநராற்றுப்படை. மூரல் என்பது பொருநராற்றுப்படை. பாரியா, நம்ம சமைக்கக்கூடிய அரிசியை உண்டி அப்படின்னு சொல்கிறது நாலடியா. உளுடை வல்சி அப்படிங்கிறது புறநானூறு. புழுங்கல் என்பது சீவக சிந்தாமணி நூல் சொல்லுது. பொம்மல் அப்படிங்கிறது மலைபடு கடாம்னு சொல்லுது. மூரல் என்பது பொருநராற்றுப்படை சொல்லுது. அப்போ வரிசையாக இருக்குது 1 2 3 4 5. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 மரபு தொடர். ஓகேங்களா, மரபு தொடர். பாருங்க, குட்டி சுவர். ஓகேங்களா, குட்டி சுவருங்கிறது பயனின்றி இருத்தல். குட்டி சுவரில் அங்கே இருப்பது பயனின்றி இருத்தல். அப்போ 3 கமா. முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா பொய் கண்ணீர். அப்போ 5 கமா. ஓகேங்களா, அவசர குடுக்கன் எண்ணி துணியாதவர். எண்ணி துணியாதவர். அப்போ 4 கமா. கெட்டி அளத்தல். ஓகேங்களா, மிகுதியாக பேசுதல். அப்போ 2 கமா. பஞ்சாய் பறத்தல் அலைந்து தெரிதல். பஞ்சாயத்து பறத்தல் அப்படிங்கிறது அலைந்து தெரிதல். மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா, குட்டி சுவருங்கிறது பயனின்றி இருத்தல். ஓகேங்களா, முதலை கண்ணீர் என்பது பொய் அழுகை. அவசர குடுக்கல் என்பது எண்ணி துணியாதவர். கெட்டி இழந்தல்ங்கிறது மிகுதியாக பேசுதல். பஞ்சாய் பறந்தல் என்பது அலைந்து தெரிதல். அப்போ ஆன்சரு 3 கமா 5 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். 3 கமா 5 கமா 4 கமா 2 கமா 1. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, நூலும் நூலினுடைய அடைமொழியும். இரும்பு கடலை என்று அழைக்கக்கூடிய நூல். ஓகேங்களா, இரும்பு கடலை என்று அழைக்கக்கூடிய நூல் 10 அப்போ 2 கமா. ஓகேங்களா, கூத்தாற்றுப்படை அப்படிங்கிறது பட்டினப்பாலை. கூத்தாற்றுப்படை அப்படிங்கிறது மலைபடு கடாம். மலைபடு கடாம் 4 கமா. அடுத்தது நெஞ்சாற்றுப்படைங்கிறது முல்லைப்பாட்டு. அப்போ 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடும்பாட்டுங்கிறது பட்டினப்பாலை 5 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா உளந்திப்பாட்டு அப்படிங்கிறது முக்குடர் பல்லு. ஓகேங்களா, அப்போ 3 கமா. 5 கமா 3. மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, இரும்பு கடலை என்னும் அழைக்கப்படும் நூல் 10. கூத்தாற்றுப்படைன்னு அழைக்கக்கூடிய நூல் மலைபடு கடாம். நெஞ்சாற்றுப்படைன்னு அழைக்கக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு. வஞ்சி நெடும் பாட்டுங்கிறது பட்டினப்பாலை. உளத்தி பாட்டுங்கிறது ஓகேங்களா முக்குடர் பல்லு. அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 5 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். 2 கமா 4 கமா 1 கமா 5 கமா 3. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26 கிறிஸ்துவ கம்பர். யார்? கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவது ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் யார்? ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை 2 கமா. இஸ்லாமிய கம்பர் உமரப்புலவர் 4 கமா. ஓகேங்களா. நவீன கம்பர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். ஓகேங்களா. இஸ்லாமிய சன்னியாசின்னு அழைக்கக்கூடியவர் வீரமாமுனிவர். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க. கிறிஸ்துவ கம்பர் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. இஸ்லாமிய கம்பர் உமரப்புலவர். நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம். இஸ்லாமிய சன்னியாசி வீரமாமுனிவர். அப்போ ஆன்சரு 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. 27வது கொஸ்டின் பொறுத்துக. கவிக்கோ என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா அப்துல் ரகுமான தான் கவிக்கோன்னு அழைக்கிறாங்க. பெருங்கவிக்கோ அப்படிங்கிறது சேதுராமன். ஓகேங்களா. பொற்கோ அப்படின்னு அழைக்கக்கூடியவர் தாண்டவராய 4 கமா. ஓகேங்களா. கற்பூர சொற்கோ என்று அழைக்கக்கூடியவர் பாரதியார் 2 கமா. மறுபடியும் பாருங்க. கவிக்கோ அப்துல் ரகுமான், பெருங்கவிக்கோ சேதுராமன், பொற்கோ தாண்டவராய, கற்பூர சொற்கோ பாரதியார். அப்போ ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். 3 கமா 1 கமா 4 கமா 2. அடுத்து பாருங்க. 28வது கொஸ்டின். ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா குட்டி சுவருங்கிறது ஓகேங்களா பயனின்றி இருத்தல் 3 கமா. ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய் அழுகை. முதலை கண்ணீருங்கிறது பொய் அழுகை. அப்போ 5 கமா. ஓகேங்களா. 5 கமா. அவசர குடுக்கன் எண்ணி துணிகை. அப்போ 4 கமா.
கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் 2 கமா, பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல் 1 கமா. அப்போ ஆன்சரு 3 கமா 5 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, சி தான் சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் 2 டைம் ரிப்பீட் ஆகிடுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 29வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது டேஸ் ஆகும். பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது டேஸ் ஆகும். மடமை. ஆன்சர் மடமை. ஓகேங்களா. அடுத்து 30வது கொஸ்டின். கைலாஷ் சத்யார்த்தா கடந்த 30 ஆண்டுகளில் மீட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை. கைலாஷ் சத்யார்த்தா கடந்த 30 ஆண்டுகளில் மீட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 86,000. 86,000. 34வது கொஸ்டின். ஆங்கிலம் உலகை ஆள்கிறது. நம் முத்துராமலிங்கம் 3 மணி நேரம் ஆங்கிலத்தை ஆண்டார் என்று பாராட்டியவர். ஆங்கிலம் உலகை ஆள்கிறது. நம் முத்துராமலிங்க 3 மணி நேரம் ஆங்கிலத்தில் ஆண்டார் என்று பாராட்டியவர் யாருன்னா, ஓகேங்களா, சர் சிபி ராமசாமி. சர் சிபி ராமசாமி. அடுத்து 32வது கொஸ்டின். சிட்டுக்குருவி டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள். ஓகேங்களா, 2க்கும் பாருங்க ஒரே ஆன்சர். சிட்டுக்குருவி டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் மொத்தம் 4000. ஓகேங்களா. இந்திர விழா கொண்டாடப்படும் நாட்கள் மற்றும் திராவிட மொழிகளின் எண்ணிக்கை. பாருங்க, ஒரு கொஸ்டினில் 2 ஆன்சரு. இந்திர விழா கொண்டாடும் நாட்கள் மற்றும் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. 2க்குமே ஒரே ஆன்சர் 28. இந்திர விழாவும் திராவிட மொழியும் 28. அடுத்து பாருங்க 34வது கொஸ்டின். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் மனிதன் முதலில் தோன்றிய இடம் லெமூரிய கண்டம் என பெயரிட்டவர். லெமூரிய கண்டம் என்று பெயரிட்டவர் யாருன்னா ஹெக்கல். ஹெக்கல் தான் பெயரிட்டிருக்கிறாரு. 35வது கொஸ்டின். வடமொழியை ஆராய்ந்து அது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதலில் கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேங்களா. வடமொழியை ஆராய்ந்து அது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதலில் கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து பாருங்க, பொருளறிந்து பொருத்துக. பொருளறிந்து பொருத்துக. வாவி என்பது பொய்கை. வாவி என்பது பொய்கை. அப்போ 4 கமா. ஓகேங்களா. பணிலம் என்பது சங்கு. பணிலம் என்பது சங்கு 3 கமா. வேரி என்பது ஓகேங்களா தேனு. அப்போ 2 கமா. தரளம் என்பது முத்து. அப்போ 1 கமா. 1 கமா. மறுபடியும் பாருங்க, வாவி என்பது பொய்கை, பணிலம் என்பது சங்கு, வேரி என்பது தேனு, தரளம் என்பது முத்து. அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37. ஓகேங்களா. காடெல்லாம் களைக்கரும்பு, காடெல்லாம் களைக்கரும்பு, காலமெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருக்குவளை. இதில் நெருக்குவளை நெருக்குவளை என்ற சொல்லில் உள்ள வளை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சங்கு. அதுக்கு சங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, ஓரடியில் அடியார் பெருமையை கூறும் நூலாக திருத்தொண்டர் தோகை இயற்றியவர் சுந்தரர். ஓகேங்களா, இயற்றியவர் சுந்தரர். சரி. அடுத்தது கூற்று 2. அடியார் பெருமையை கூறும் நூலான திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா, இதுவும் சரி. அப்போ கூற்று 2ம் சரி. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 29. ஆழிக்கிணறு. ஆழிக்கிணறு என்பது ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஓகேங்களா. திருச்செந்தூர் போனீங்கன்னா ஆழிக்கிணறுல குளிக்க சொல்லுவாங்க. அதுதான் இது. ஆழிக்கிணறு என்பது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. அப்போ ஆன்சரு 4 கமா. அடுத்தது கட்டுக்கிணறு. கட்டுக்கிணறு என்பது சரளை நிலத்தில் தோன்றிய கிணறு. அப்போ 2 கமா.
அடுத்து பாருங்க, ஓகேங்களா. கூவல் என்பது உவர் மண் நிலத்தில் தோன்றிய நீர்நிலை. அப்போ 3 கமா. அடுத்து பாருங்க, புனர்குளம் அப்படிங்கிறது மழை நீரை கொண்டுள்ள நீர்நிலை. அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க, ஆழிக்கிணறு என்பது கடலருகே தோண்டிய கட்டிய கிணறு. கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. கட்டு கிணறு அப்படிங்கிறது சரளை நிலத்தில் தோன்றிய கிணறு. கூவல் அப்படிங்கிறது உவர்மண் நிலத்தில் தோன்றிய நீர்நிலை. மணற்குளம் அப்படிங்கிறது மழை நீரை கொண்டுள்ள நீர்நிலை. அப்போ ஆன்சரு 4 கமா 2 கமா 3 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 40. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து டேஷ் செய்திகள் கிடைத்துள்ளன. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து டேஷ் செய்திகள் கிடைத்துள்ளன. 108 செய்திகள் கிடைத்துள்ளன. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்த என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்த என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன். அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் ஆலமாறான்னு சொல்கிறாங்க. தப்பு. அடுத்தது, சென்னையில் முதல் திரைப்பட கல்லூரி கோடம்பாக்கத்தில் தொடங்கப்பட்டது. தவறு. அடுத்தது, நல்ல தம்பி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் மு. கருணாநிதி. தப்பு. முதல் முழு நில வண்ண படம் அலிபாபாவும் 40 தேடர்களும். ஓகேங்களா, இது சரி. அப்போ என்ன கேட்குறான், சரியானது கேட்குறான். முதல் முழு நீள வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 43. முதலில் தமிழ் மொழியை தொகுத்து உள்ளது உள்ளபடி வெளியிட்டவர். முதலில் தமிழ் மொழிகளை தொகுத்து உள்ளது உள்ளபடி வெளியிட்டவர் யார் அப்படின்னா பீட்டர் பெர்சிவல். பீட்டர் பெர்சிவல். 44வது கொஸ்டின். நன்றுபடு மறுக்கில் தீதில் என்னும் தொன்றுபடு பழமொழி என்ற பாடல் வரியில் பழமொழி என்ற சொல் இடம்பெற்ற சங்க இலக்கிய நூல். அகநானூறு. 45வது கொஸ்டின். தமிழில் பழமொழி இலக்கியத்திற்கு முதலாக வரையறை தந்தவர். தமிழில் பழமொழி இலக்கியத்திற்கு முதலாக வரையறை தந்தவர் தொல்காப்பியர். யாரு? தொல்காப்பியர். அடுத்து பாருங்க, 46வது கொஸ்டின். அகரவரிசை படுத்தி எழுதுக. அகரவரிசை படுத்தி எழுதுக. ஃபஸ்ட்டு நாவரிசை தான் வரும் இதில். அப்போ இது ரைட்டு. நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கற்றல். கற்றல் என்னும் தொழில் பெயரை வேர் சொல்லாக மாற்றுக. கல். கற்றல் என்னும் தொழில் பெயரை வேர் சொல்லாக மாற்றுகனா கல் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து, ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. ஓகேங்களா. ஆ என்பது பசு. ஆ என்பது பசு. அப்போ 4 கமா. ஈ என்பது கொடு. அப்போ 3 கமா. அடுத்து பாருங்க, நே என்பது நோய். அப்போ 1 கமா. தூ என்பது உண்ணு. அப்போ 5 கமா. அடுத்து, மே என்பது அன்பு. மே என்பது அன்பு. 2 கமா. மறுபடியும் பாருங்க, ஆ என்பது பசு. ஓகேங்களா. ஈ என்பது கொடு. நோ என்பது நோய். தூ என்பது உண்மை. மே என்பது அன்பு. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 5 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 49. ஓகேங்களா. பொறுத்துக நூல் மற்றும் ஆசிரியர். நூல் மற்றும் ஆசிரியர். மலைக்கல்லன் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? ஓகேங்களா. வே. ராமலிங்கனார். அதாவது பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். அப்போ 3 கமா. கொடிமுல்லை வாணிதாசன். அப்போ 4 கமா. ஓகேங்களா. வெள்ளை ரோஜா தேனரசன். வெள்ளை ரோஜா தேனரசன். 1 கமா. சரஸ்வதி மாலை. ஓகேங்களா.
காலமேக புலவர் 5 கமா. இதய ஒளி அப்படிங்கிறது டி.கே. சிதம்பரனார், அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, மலைக்கல்லன் நூலை எழுதியவர் யாருன்னா வே. ராமலிங்கனார். கொடிமுல்லை வாணிதாசன், வெள்ளை ரோஜா தேனரசன், சரஸ்வதி மாலை காலமேக புலவர், இதய ஒளி டி.கே. சிதம்பரனார். அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 1 கமா 5 கமா 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல். பெருஞ்சித்தனாரின் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. 51. தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் ஓகேங்களா ஜி.யு. போப்பு. தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப்பு. கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க, பொறுத்துக ஓகேங்களா. குன்றின் மேல் இட்ட விளக்கை போல. அப்போ குன்றின் மேலே விளக்கு இருந்துச்சுன்னா தெளிவாக தெரியும். அப்போ 4 கமா. அடுத்தது வேலியே பயிரை மேய்த்தது போல. வேலியே பயிரை மேய்ஞ்சிச்சுன்னா துரோகம். அப்போ 5 கமா. பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல. அதாவது பேரின்பம். 1 கமா. அடுத்து பாருங்க, கிணற்று வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வு 2 கமா. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, குன்றின் மேல் இட்ட விளக்கு போல தெளிவு. வேலியே பயிரை மேய்த்தார் போல துரோகம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பேரின்பம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. கிணற்று தவளை போல அறியாமை. அப்போ ஆன்சரு 4 கமா 5 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க ஓகேங்களா, பொறுத்துக கலை சொற்கள் ஓகேங்களா. கான்ஸ்டன்டன் அப்படின்னா ஓகேங்களா மெய்யொலி. அப்போ 4 கமா ஓகேங்களா. எபிகிராப் அப்படிங்கிறது கல்வெட்டு. அப்போ 3 கமா ஓகேங்களா. பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது சித்திர எழுத்து முறை. 2 கமா ஓகேங்களா. போனமிக் அப்படிங்கிறது ஒளியன். அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். உயிரிழப்படை அதை பார்த்தீங்கன்னா உயிரிழப்படை மாத்திரையின் அளவு. உயிரிழப்படையின் மாத்திரையின் அளவு 3. உயிரிழப்படைக்கு மாத்திரை அளவு எவ்வளவு? 3. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 55. சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல்லு. சீருக்கேற்ப. ஆன்சர் பி சீருக்கேற்ப. பாருங்க 56வது கொஸ்டின் ஓகேங்களா. வலியால் நிலையாமையான் வல்லுருவம் பெற்றம் ஓகேங்களா புலிவின் தோல் போர்த்த மெய் தற்று என்ற குறளில் அமைந்துள்ள அணி ஓகேங்களா. இல்பொருள் ஓமையணி. அடுத்து பாருங்க 57. பசுவும் கன்றும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை ஓகேங்களா. என்ற சொல்லு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை ஓகேங்களா. வெறும் பசு கன்றுனா பசு கன்று அப்படின்னா ஓகேங்களா உம்மை தொகை. அப்போ உம்மை தொகை என்பது அப்படிங்கிற வார்த்தை மறந்து வந்துச்சுன்னா அதுக்கு உம்மை தொகை. என்கின்ற வார்த்தை வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணும்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 58 ஓகேங்களா. சீரும் சிறப்பும் என்பது நேரிணை. அப்போ 4 கமா. உயர்வு தாழ்வு என்பது எதிரிணை. 3 கமா. பச்சை பசேல் அப்படிங்கிறது செறிவினை. 2 கமா. பசு கன்று அப்படிங்கிறது உம்மை தொகை. மறுபடியும் பாருங்க, சீரும் சிறப்புங்கிறது நேரிணை. உயர்வு தாழ்வு என்பது எதிரிணை. பச்சை பசேல் என்பது செறிவினை. பசு கன்று என்பது உம்மை தொகை. அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி எழுதிய எந்த புதினருக்கு தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? ராஜலட்சுமி எழுதிய எந்த புதினத்திற்கு தமிழ்நாடு அரசின் விருதை பெற்றது அப்படின்னா அன்னை
பூமி. ஆன்சர் ஏ, அன்னை பூமி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 60. ஓகேங்களா, பொருட்களின் தொகுப்புகளில் தவறானது. பொருட்களின் தொகுப்புகளில் தவறானவை. ஓகேங்களா, ஆட்டு மந்தை சரி, எறும்பு சாறை சரி, உடுக்கணம் அதாவது நட்சத்திரம் சரி. ஓகேங்களா, பசு கூட்டம்னு சொல்கிறாங்க, இது தவறு. ஓகேங்களா, யானை கூட்டம் தான் சரி, யானை கூட்டம் தான் சரி. ஓகேங்களா, அப்போ தவறானது சி தான். 1892ஆம் ஆண்டு திராவிட மகாசன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர். 1892ஆம் ஆண்டு ஓகேங்களா, திராவிட மகாசன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர். பாரு, எழுத்துக்களினுடைய பிறப்பிடம். ஓகேங்களா, உயிரெழுத்து எங்கே பிறக்குது? ஓகேங்களா, கழுத்தில் பிறக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து மார்பில் பிறக்குது, மெல்லின எழுத்து மூக்கில் பிறக்குது, இடையின எழுத்து கழுத்தில் பிறக்குது, ஆயுத எழுத்து தலையில் பிறக்குது. மறுபடியும் பாருங்க, உயிரெழுத்து கழுத்து, வல்லின மெய்யெழுத்து மார்பு, மெல்லின மெய்யெழுத்து மூக்கு, இடையின மெய்யெழுத்து கழுத்து, ஆயுத எழுத்து தலை. அப்போ வரிசையாக இருக்குது. வரிசையை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 63. கொஸ்டின் நம்பர் 63 பாருங்கள். வஞ்சி மாநகரம் என அழைக்கப்படும் ஊர். வஞ்சி மாநகரம் என அழைக்கப்படும் ஊர் எதுனா கரூர். அடுத்தது, என்னும் பெயர்களில் டேஸ் என்னும் டேஸ் ஆகிய 2 பெயர்களில் மட்டுமே வல்லினம் மிகும். அப்போ என்னல ஓகேங்களா, 2 இதில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அதாவது பார்த்தீங்கன்னா 8 10 8 10 மட்டும்தான் வல்லினம் மிகும். அடுத்தது, அம்பேத்கரின் பொன்மொழியின் நான் வணங்கும் தெய்வங்களில் 3. முதல் தெய்வம், 2வது தெய்வம், 3வது தெய்வம். ஓகேங்களா, முதல் தெய்வம் பார்த்தீங்கன்னா அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது நன்னடத்தை. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 66. ஓகேங்களா, அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு, சர் சி வி ராமன் மத்திய தரைக்கடலில் இங்கிலாந்து நோக்கி சென்ற ஆண்டு, காந்தி மதுரைக்கு வந்த ஆண்டு, பாரதியார் இறந்த ஆண்டு, ஹராப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, வெல்ஸ் இளவரசர் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு, இபிரியல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய ஆண்டு. பாருங்க, இத்தனதுக்கும் ஒரே ஆன்சரு. அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு, சர் சி வி ராமன் மத்திய தரைக்கடலில் இங்கிலாந்து சென்ற ஆண்டு, காந்தி மதுரைக்கு வந்த ஆண்டு, பாரதியார் இறந்த ஆண்டு, ஹராப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, வெல்ஸ் இளவரசர் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு, இபிரியல் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய ஆண்டு. இது எல்லாமே 1921. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, 67வது கொஸ்டின். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் டேஸ் தலங்கள் மற்றும் ஏக்கர், டேஸ் தலங்கள் மற்றும் ஏக்கர். ஆசார கோவையில் கூறப்படும் நல்லொழுக்க விதைகள் எத்தனை? வேற்றுமை டேஸ் வகைப்படும், தொடை டேஸ் வகைப்படும், விடை டேஸ் வகைப்படும், பொருள்கோள் டேஸ் வகைப்படும். 7 என்ற சொல் டேஸ் பொருட்பாவில் ஓகேங்களா எடுத்தாளப்பட்டுள்ளது. எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒரே ஆன்சர் இது 8. எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சரு 8. ஓகேங்களா, கனிச்சாறு 8 தொகுதி, அண்ணா நூற்றாண்டினுடைய தலங்கள் 8 ஏக்கரு, ஆசார கோவையில் கூறப்படும் நல்லொழுக்கங்கள் 8, வேற்றுமை 8 வகைப்படும், தொடை 8 வகைப்படும், விடை 8 வகைப்படும். ஓகேங்களா, பொருள்கோள் 8 வகைப்படும். 7 என்ற சொல்லு 8 குரட்பாவில் எடுத்தாளப்படுகிறது. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் பாருங்க 68. ஓகேங்களா, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினார் பட்டினப்பாலை சொல்லுது சரி. அடுத்தது, பாலோடு வந்த கூடோடு பெயரும் குறுந்தொகை சரியானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் சரி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, தமிழன் கிளவியும் அதனோடற்று சிலப்பதிகாரம். இதுதான் தவறு, இதுதான் தவறு. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா டி தான் தவறான ஆன்சர். அடுத்து பாருங்க 69. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் என்னும் செய்தியை குறிப்பிடும் நூல். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் என்னும் செய்தியை குறிப்பிடும் நூல். ஓகேங்களா,
கார் 40. ஆன்சரு கார் 40. அடுத்து 70வது கொஸ்டின். குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை ஜீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படும் நூல். ஜீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 71. கொஸ்டின் நம்பர் 71 பொருத்தமான விடை. ஓகேங்களா, மண்பாண்டம். ஓகேங்களா, மண் பாண்டம் அப்படிங்கிறது திருச்சொல் விகாரம். சரி. மரவேர், மரம் கூட்டல் வேர் இன்னும் மறையுது, கெடுதல் விகாரம். சரி. மணிமுடி இயல்பு உணர்ச்சி. சரி. கடைத்தெரு தோன்றல் விகாரம். சரி. அப்போ வரிசையாக இருக்கு. ஓகேங்களா, மண்பாண்டங்கிறது திரிதல் விகாரம், மரவேர் என்பது கெடுதல் விகாரம், மணிமுடி என்பது இயல்பு புணர்ச்சி, கடைத்தெருங்கிறது தோன்றல் விகாரம். அப்போ வரிசையாக இருக்குது. ஓகேங்களா, 1 2 3 4. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, களிறு என்பது, களிறு என்பது ஓகேங்களா ஆண் யானைப்பா. களிறு என்பது ஆண் யானை 3. ஓகேங்களா, பிடி என்பது பெண் யானை 1. அடுத்து கடுவன் என்பது ஆண் குரங்கு, கடுவன் என்பது ஆண் குரங்கு 4. மந்தி என்பது பெண் குரங்கு, மந்தி என்பது பெண் குரங்கு. மறுபடியும் பாருங்க, களிறு என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை, கடுவன் என்பது ஆண் குரங்கு, மந்தி என்பது பெண் குரங்கு. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 73. கொஸ்டின் நம்பர் 73 மொழி மற்றும் இலக்கிய நூல பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். ஓகேங்களா, அப்படியே பொறுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, மொழி இலக்கண நூலத்தையும் பொறுத்து சொல்கிறாங்க பாருங்க. ஓகேங்களா, தமிழ் நூல் சங்க இலக்கிய நூல் தான் தமிழ் நூல், சங்க இலக்கிய நூல் தமிழ் நூல். கண்ணன நூல் ஓகேங்களா கவிராஜ மார்க்கம். அப்போ 3. தெலுங்கு நூல் ஓகேங்களா, தெலுங்கு நூல் பார்த்தீங்கன்னா பாரதம். அப்போ 2. மலையாள நூல் ராம சரிதம். இப்போ 1. மறுபடியும் பாருங்கள், தமிழ் நூல் சங்க இலக்கியம், கன்னட நூல் கவிராஜ மார்க்கம், தெலுங்கு நூல் பாரதம், மலையாள நூல் ராமசரிதம். அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, பொருத்தமான சொல்லை கண்டறிக. அதாவது லகர லகர வேறுபாடு. பாருங்க, இந்த உழவு, இந்த உழவு ஓகேங்களா, இந்த உழவு ஓகேங்களா, இந்த உழவு பாருங்க இதுக்கு ஓகேங்களா. உழவு என்றால் நடமாடு, இந்த உழவுக்கு வேவு பார்த்தல், இந்த உழவுக்கு உழவு தொழில். அப்போ ஆன்சரு ஏ தான் சரியான ஆன்சர். உழவு என்று நடமாடு, இந்த உழவுக்கு வேவு பார்த்தல், இந்த உழவுக்கு உழவு தொழில். அப்போ ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 75. ஓகேங்களா, மலை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். யார் சொன்னார்? மாங்குடி மருதனார். என்ன சொல்லியிருக்காரு? மலை உழவுக்கு உதவுகிறது, விதை 1000ஆக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 76. ஓகேங்களா, அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். யார்? பாரதிதாசன். 2. தண்ணீர் ஓகேங்களா, கோமல் சுவாமிநாதன். 3. தண்ணீர் தேசம் அப்படிங்கிறது வைரமுத்து. 4. வாய்க்கால் மீன் அப்படிங்கிறது இறையன்பு. இறையன்பு. ஓகேங்களா, மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிறது ஓகேங்களா மா கிருஷ்ணன். 5. அப்போ மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா, அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன் இறையன்பு, மழைக்காலமும் குயில் ஓசை அப்படிங்கிறது மா கிருஷ்ணன். அப்போ ஆன்சரு 2, 3, 4, 1, 5. அப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில்
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? அறியாமை, ஆராயாமை ஐயப்படுத்தல். ஆராயாமை ஐயப்படுத்தல். ஆராயாமை ஐயப்படுத்தல். ஆன்சர் ஏ தான் தீரா இடும்பைக்கு தருவது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 79. மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் உரையுளும் அல்லது கண்டாதையில் என கூறும் நூல். மறுபடியும் பாருங்க, மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டாத இல் என்னும் என கூறும் நூல் மணிமேகலை. என கூறும் நூல் மணிமேகலை. திருவள்ளுவரை உலக புலவர், திருவள்ளுவரை உலக புலவர், உலக புலவர், உலக புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும் என்று கூறியவர் ஜியு போப்பு. ஜியு போப்பு. அடுத்தது, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மலை இவ்வடிகள் அமைந்துள்ள தொடை. ஓகேங்களா, அடவடை தொடை. என்ன தொடை? அடவடை தொடை. தொடை விகற்பம் டேஸ் வகைப்படும். தொடை விகற்பம் 35 வகைப்படும். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? 35 வகைப்படும். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 83. ஓகேங்களா, பொறுத்துக பாரத் ரத்னா விருது பெற்றவர்கள் மற்றும் ஆண்டு. பாருங்க, ஓகேங்களா, டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரனுக்கு எப்போ விருது கொடுத்துருக்குறாங்க? பாரத் ரத்னா விருது 1988. அப்போ 3 கமா. டாக்டர் அம்பேத்கருக்கு எப்போ விருது கொடுத்துருக்குறாங்க? 1990. 5 கமா. காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது 1976. அப்போ 4 கமா. அடுத்து பாருங்க, அன்னை தெரசாவுக்கு எப்போ நம்ம நோபல் பரிசு கொடுத்துருக்கோன்னா 1980. அப்போ 1 கமா. அப்துல் கலாமுக்கு 1997. அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு 1988. அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கருக்கு 1990. கர்ம வீரர் காமராஜருக்கு 1976. அன்னை தெரசாவுக்கு 1980. அப்துல் கலாமுக்கு 1997. அப்போ ஆன்சர் 3 கமா 5 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 84. பொறுத்துக. ஓகேங்களா, மாமுன் நேர். மா முன் நேர். மா முன் நேருங்கிறது ஓகேங்களா, நேரொன்றிய ஆசிரியர் தலை. இப்போ 4 கமா. விலமுன் நிறை அப்படிங்கிறது நிறையொன்றிய ஆசிரியர் தலை. அப்போ 1 கமா. மாமுன் நிறை விலமுன் நிறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றிய வஞ்சி தலை. 5 கமா. 5 கமா. இயற்சீர் வெண்டலை. 5 அப்படிங்கிறது இயற்சீர் வெண்டலை. அடுத்தது, காய்முன் நேர். காய்முன் நேர் அப்படிங்கிறது வெண்சீர் வெண்டலை. அப்போ 7 கமா. காய்முன் நிறை அப்படிங்கிறது களித்தலை. காய்முன் நிறைங்கிறது களித்தலை. 3 கமா. கனிமுன் நிறை அப்படிங்கிறது ஒன்றிய வஞ்சித்தலை. ஓகேங்களா, அடுத்து பாரு, கனிமுன் நேருங்கிறது ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றாத வஞ்சித்தலை. 2 6. அது 2 6. பாருங்க மறுபடியும். ஓகேங்களா, மாமுன் நேர். மாமுன் நேருங்கிறது ஓகேங்களா நேரொன்றிய ஆசிரியர் தலை. விலமுன் நிறை அப்படிங்கிறது நிறையொன்றிய ஆசிரியர் தலை. அடுத்து பாருங்க, மாமுன் நிறை விலமுன் நிறை அப்படிங்கிறது ஓகேங்களா இயற்சீர் வெண்டலை. காய்முன் நிறை அப்படிங்கிறது ஓகேங்களா வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை அப்படிங்கிறது ஓகேங்களா களித்தலை. கனிமுன் நிறை அப்படிங்கிறது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேருங்கிறது ஒன்றாத வஞ்சித்தலை. அப்போ ஆன்சர் பாருங்கள், 4 கமா 1 கமா 5 கமா 7 கமா 3 கமா 2 கமா 6. ஆன்சர் பாருங்கள், 4 கமா 1 கமா 5 கமா 7 கமா 3 கமா 2 கமா 6. ஆன்சரு ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 85வது கொஸ்டின். எல்லோருடைய நாடுகளும் எல்லாருடைய நாடுகளும் நமக்கே தாய் நாடு என்று நம் நாடு எல்லா மக்களுக்கும்
தாய்நாடு என்று நம் கருத்தில் வேண்டும் என்றவர், கருத்தில் வேண்டும் என்றவர் ஓகேங்களா. செனக்கா, சே நக்கா. யா மரம், யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலம். எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில் வளரும். 87. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 88. மின்னோர் தனியாளி வெங்கதிர் என்று ஏனையது தன்னோர் இல்லாத தமிழ். இவ்வடிகள் பயின்று வந்துள்ள தொடை நயம். ஓகேங்களா. அடி எதுகை சீர் எதுகை. ஆன்சர் சி, அடி எதுகை சீர் எதுகை. அடுத்து பொறுத்துக. விடி வெள்ளி. வெள்ளி என்பது விளக்கு. அப்போ 4 கமா. மணல் என்பது பஞ்சு மெத்தை. 1 கமா. அடுத்து புயல் என்பது ஓகேங்களா, புயல் என்பது ஊஞ்சல். அப்போ 2 கமா. அடுத்து பனிமூட்டம் என்பது போர்வை. பனிமூட்டம் என்பது போர்வை. மறுபடியும் பாருங்கள். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சு மெத்த, புயல் என்பது ஊஞ்சல், பனிமூட்டம் என்பது போர்வை. அப்போ ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பழந்தமிழர்கள் டேஸ் வழிகாட்டிகளாக பயன்படுத்திய கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்னும் கருத்து உள்ளது. ஓகேங்களா. பழந்தமிழர்கள் டேஸ் வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்னும் கருத்து உள்ளது. ஆமை வழிகாட்டி தான். யார்? ஆமை வழிகாட்டி தான். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. ஓகேங்களா. கப்பலின் முதன்மை உறுப்பு. கப்பலின் முதன்மை உறுப்பு அடிமரம் ஏறா. அப்போ 3 கமா. கப்பலின் குறுக்கு மரம் பருமல். அப்போ 4 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பலை திசை திருக்கிறது. கப்பலை திசை திருப்புவது சுக்கான். இது சுக்கான். இப்போ 6 கமா. ஓகேங்களா. கப்பலை நிலைநிறுத்துவது நங்கூரம். நிலைநிறுத்துறது நங்கூரம். 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. என்னது? கண்ணடை. அப்போ 2 கமா. அடுத்தது கப்பலை செலுத்துபவர். கப்பலை செலுத்துவங்க என்ன சொல்லுவாங்க? ஓகேங்களா. மீகாமன். மீகாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் இருக்குது? 5ல் இருக்குது. மறுபடியும் பாருங்கள். கப்பலின் முதன்மை உறுப்பு அடிமரம் ஏறா. கப்பலின் குறுக்கு மரம் அப்படிங்கிறது ஓகேங்களா பருமல். கப்பலை திசை திருப்ப சுக்கான். கப்பலை நிலைநிறுத்த நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. கப்பலை செலுத்துபவர் மீகாமன். அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 6 கமா 1 கமா 2 கமா 5. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். மல்லல் மூதூர் வயவந்தோ என்னும் பாடலில் மல்லல் என்ற சொல்லி இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மல்லல் என்பது உரிச்சொல் தொடர். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 93. சரியான இணையை காண்க. சரியான இணையை காண்க. பாருங்கள். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயை, முடியாது பெண்ணாலே என்ற மாயை முடக்கி எழுந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். சரி. அடுத்தது விடியாது பெண்ணாலே. விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தியவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார். இதுவும் சரி. அடுத்து பாருங்க. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருவோம் என இடிமுழக்கம் செய்தவர் யார்? நம்ம பாரதிதாசன். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரி பாய்பூலே. சாவித்திரி பாய்பூலே. அப்போ இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான் இதுக்கு ஆன்சர். அனைத்தும் சரிதான் இதுக்கு ஆன்சர். 94வது கொஸ்டின். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என்னும் வரிகளை கூறியவர். ஓகேங்களா. பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களை இலக்கணம் யாது?
பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களை இலக்கணம் யாது? ஓகேங்களா? பூவாது அப்படிங்கிறது எதிர்மறை வினையெச்சம், மலர்க்கை அப்படிங்கிறது ஊமை தொகை. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது சந்தி பிழையற்ற தொடரை அறிக. சந்தி பிழையற்ற தொடரை அறிக பாருங்க. ஓகேங்களா? நொகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஆன்சரு இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். பாருங்க, நெடுப்பையை இப்பு வரணும், இங்கேயும் இப்பு இல்லை, இப்பு இல்லை, இப்பு இல்லை, அப்போ மூணுமே தப்பு. புறக்கணிப்போம். ஓகேங்களா? பாருங்க, புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 97. ஓகேங்களா? வாடகை என்பது குடிக்கூலி. என்ன கேட்குறான்னா பொருந்தா சொல்லை காண்க. வாடகை என்பது குடிக்கூலி சரி. பந்தயம் என்பது பணயம் சரி. வாழ்க்கை என்பது ஒழுக்கம் தவறு. தெம்பு என்பது ஊக்கம் சரி. அப்போ என்ன கேட்குறான்? பொருந்தாதது. ஆன்சர் சி தான் பொருந்தாதது. வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். திருமால் குன்ற உயர்ந்தோங்கி நிற்கிறது. இதில் உயர்ந்தோங்கி என்பதற்கு இலக்கண குறிப்பு. உயர்ந்தோங்கி என்பதன் இலக்கண குறிப்பு. திருமால் குன்ற உயர்ந்தோங்கி நிற்கிறது. இதில் உயர்ந்தோங்கி என்பதன் இலக்கண குறிப்பு. ஓகேங்களா? ஒரு பொருள் பன்மொழித்தொகை. ஒரு பொருள் பன்மொழித்தொகை. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் குரூப் 2 நேற்று கேட்டிருக்கிறான். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கிறான்? திருமால் குன்ற உயர்ந்தோங்கி நிற்கிறது. இதில் உயர்ந்தோங்கி என்பதன் இலக்கண குறிப்பு ஒரு பொருள் பன்மொழித்தொகை. இது குரூப் 2 நேற்று கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 100 பொறுத்துக. திணை வலு அமைதி. ஓகேங்களா? திணை வலு அமைதி. என் அம்மை வந்தாள் 2 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வலு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா 4 கமா. இடவலு அமைதி. இட வலு அமைதி. பாருங்க, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன் ஒருபோதும் பொய் கூற மாட்டான். அடுத்தது கால வலு. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் 1 கமா. மரபு வலு. கத்தும் குயிலோசை. கத்தும் குயிலோசை 3. பாருங்க, மறுபடியும் திணை வலு அமைதி. என் அம்மை வந்தாள். பால் வலு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா. இடவலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். கால வலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். மரபு வலு அமைதி. கத்தும் குயிலோசை. அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 5 கமா 1 கமா 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 6லேருந்து 12 வரை இருக்கக்கூடிய ஓகேங்களா புத்தகத்திலிருந்து ஒரு சில வினா விடையை நம்ம வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.